கேரள சபரிமலையில் சன்னிதானத்தை திருவாபரண பெட்டி வந்தடைந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மகர ஜோதி தொடங்கவிருக்கக்கூடிய நிலையில் பொன்னம்பலமேட்டில் தெரியும் மகர ஜோதியை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்வர். வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. மகர விளக்கு பூஜைக்காக திருவாபரண பெட்டி சன்னிதானத்தை வந்தடைந்திருக்கிறது. சபரிமலையில் இன்று காலை மகர சங்கிரம பூஜையை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் திருவாபரணங்கள் அணிவித்து தீபாராதனை நடைபெறுகிறது. இதற்காக திருவாபரண பெட்டி சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறது. ஐயப்பன் பந்தல அரண்மனையில் பிறந்தவர் என்பதால் அவரை காண ஆண்டுதோறும் பந்தல மகாராஜா சென்று வந்தார். அப்போது பந்தலத்திலிருந்து ஆபரணங்களை கொண்டு சென்று யோக நிலையில் இருக்கும் ஐயப்பனுக்கு அணிவித்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதன் மரபுபடி திருவாபரண பெட்டி ஆண்டுதோறும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலைக்கு கொண்டு சென்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். இந்த அணிகலன்கள் மகர விளக்கு பூஜை நாளன்று ஐயப்பனுக்கு அணிவிக்கப்பட்டு அங்க திருவாபரணங்கள் பெட்டியின் ஊர்வலம் பந்தல வலிய கோயில்கள் சாஸ்தா கோயிலில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை திருவாபரண பவனி தொடங்கி தற்போது சங்கு குத்தி வந்து அடைந்திருக்கிறது. அங்கு தேவஸ்தான அதிகாரிகள் வரவேற்புக்கு பெரிய நடை பந்தல் வழியாக சரியாக 6:25 மணிக்கு சன்னிதானம் சென்றடைகிறது. தந்திரியும் மேற்சாஸ்திரியும் திருவாபரண பெட்டியை வாங்கி நடையை அடைத்து ஆபரணங்கள் அணிவித்து நடை திறந்து தீபாவளி நடத்துவார் ஐயப்பனுக்கு. இந்த நேரத்தில் கோவில் நேர் எதிரே கிழக்கு பக்கத்தில் மகர நட்சத்திரம் ஒளிவிட்டு பிரகசிக்கும் பொன்னம்பலமேட்டில் 3 முறை ஜோதி காட்சி தரும் பக்தர்களுக்கு இதை கண்டு தரிசிப்பதற்காக 5 நாட்களாக சன்னிதானத்தில் பக்தர்கள் ஏராளமாக முகாமிட்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி அன்வர்.